नहमदुहु व नुसल्ली अला रसूलिही खैरुल अनाम व अला आलिहिल इलाम व सहाबिहिल किराम अम्मा बअद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरानिल अज़ीम अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम अलिफ़ लाम मीम ज़ालिकल किताबु ला रैब फ़ीहि हुदल लिल मुत्तक़ीन सदक़ल्लाहु मौलाना अज़ीम वक़ाल नबियुना सल्लल्लाहु अलैहि वसल्लम तरक्तु फ़ीकुम अम्रैन लन तलिल्लु मा तमस्सक्तुम बिहिमा किताबुल्लाह व सुन्नतु रसूलिल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम सदक़ सादिकुल अमीन सल्लल्लाहु अलैहि वसल्लम। புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர் மீது உரித்தாக. பேரன்புமிக்க பெரியோர்களே, சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய 17வது இரவிலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் மாதத்தினுடைய 17ஆம் நாள் வருகிற பொழுதெல்லாம் இந்த மார்க்கத்திற்காக பல்வேறு விதமான தியாகங்களை செய்து முதலாக நடைபெற்ற மிகப்பெரிய யுத்த களத்தில் தங்களுடைய முழுமையான அர்ப்பணிப்பை செய்த பத்ர் சஹாபாக்களை நினைவு கூறுவது நம்முடைய வழக்கமாக இருந்து வருகிறது. ஏனென்றால் இந்த யுத்தம் என்பது சாதாரண யுத்தம் அல்ல. வரலாற்று நூல்களிலே அல் ஃபாசிலு பைனல் ஹக்கி வல் பாத்தில், சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் மத்தியில் பிரித்து காட்டிய யுத்தம் என்று சொல்லுகிற அளவிற்கு யார் சத்திய கொள்கையிலே இருக்கிறார், யார் அசத்தியவாதி என்பதை இந்த உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டிய ஒரு மகத்தான யுத்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய வாழ்க்கையிலே இருக்கும் போது அவர்கள் எந்த யுத்தத்தையும் சந்தித்ததில்லை. அல்லாஹ்விடமிருந்து அப்படி ஒரு உத்தரவும் வரவில்லை. மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்ததற்கு பிறகு பல மாதங்கள் கழித்து அல்லாஹ்விடமிருந்து போர் செய்வதற்கான உத்தரவு வருகிறது. அதாவது இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிராக பல்வேறு விதமான சதிவலைகளையும் சூழ்ச்சிகளையும் பின்னிக் கொண்டிருந்த மக்கத்து குறைஷியர்களுக்கு எதிராக இராணுவ நடவடிக்கையை நீங்கள் கையில் எடுக்க வேண்டும் என்ற உத்தரவு வந்ததற்கிணங்க அல்லாஹ்வுடைய தூதர் இந்த யுத்தத்தை எதிர்கொள்கிறார்கள். இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முதலாவது அம்சம் என்னவென்றால், பத்ர் என்பது போர் செய்ய வேண்டும் என்று நாடி புறப்பட்ட யுத்தம் அல்ல. முதலில் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏதோ திட்டமிட்டு நீண்ட நாட்களுக்கு முன்பாகவே அதற்கான ஆயத்த பணிகளை எல்லாம் செய்து அதற்கு தகுந்த எல்லா ஏற்பாடுகளையும் செய்து முடிக்கப்பட்ட நிலையில் சந்தித்த யுத்தம் அல்ல. இதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பத்ருக்கு முன்பாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய வாழ்க்கையில் சில சின்ன சின்ன யுத்தங்களை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். சில படைகளை அனுப்பி குறைஷிகளுக்கு எதிராக சில போர் நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள். அவைகளெல்லாம் சின்ன சின்ன சண்டைகளாக இருக்கப்படுகிறது. மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை சந்தித்தது என்று பார்த்தால் இந்த பத்ர் களத்தில் தான் அந்த யுத்தம் என்பது நடைபெற்றது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த பத்ர் என்ற இந்த போர் நடைபெறுவதற்கான காரணம் என்ன, அதனுடைய இடம் எங்கே அமைந்திருக்கிறது, என்ன சூழலில் இது முஸ்லிம்களின் மீது திணிக்கப்பட்டது என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் நேரடியாக 19 யுத்தங்களில் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய படைகளை சஹாபாக்கள் தலைமையிலே அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அது வேறு.
அவர்களால் அனுப்பப்பட்ட படைகளையும் கடந்து நபி அவர்கள் நேரடியாக களத்தில் நின்று தளபதியாக அவர்கள் போரிட்ட படைகள் மொத்தம் 19 படைகளை பெருமானார் அவருடைய வாழ்க்கையிலே சந்தித்திருக்கிறார். அப்படிப்பட்ட சந்தித்த அந்த போர்களில் மிக பிரபலமான முதன்மையான போராக பார்க்கப்படுவதுதான் இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்கிற பத்ர் என்ற வரலாற்று சிறப்பு மிக்க அந்த யுத்தம். இந்த யுத்தம் என்ன பின்னணியில் பெருமானாரின் மீது திணிக்கப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு வரலாற்றை ஆய்வு செய்தால் எந்த கட்டத்திலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாடு பிடிக்கின்ற எண்ணத்திலேயோ அல்லது மனித உயிர்களை கொன்று குவிக்க வேண்டும் என்பதற்காகவோ அல்லது யார் மீதாவது கொண்டிருக்கிற வஞ்சகத்தையும் பழியையும் தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவோ எந்த கட்டத்திலும் அவர்கள் போர்க்களத்தை சந்தித்ததில்லை. இதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ இஸ்லாம் வாளால் பரவியது, போர்க்களத்தின் வழியாக இஸ்லாம் நிர்பந்தமாக மனித இதயங்களில் திணிக்கப்பட்டது என்பன போன்ற சில வரலாற்று திரிப்புகள் இன்று உலகளாவிய அளவிற்கு உலாவி வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எந்த அளவிற்கு மனித உயிர்களுக்கு பெருமானார் முக்கியத்துவம் கொடுத்தார்கள், போர்க்களத்திலே கூட அறத்தை பேண வேண்டும் என்ற ஒரு புதிய தத்துவத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார். போர்க்களம் என்றால் எந்த விதிகளும் அங்கே கிடையாது. மனித உயிர்கள் சூறையாடப்படும், பெண்களுடைய கற்பு சூறையாடப்படும், சொத்துக்கள் தீக்கிரையாக்கப்படும் என்ற நிலை இருந்த ஒரு காலகட்டத்தில் போர்க்களத்தில் கூட ஒரு மனிதன் கம்பீரமாக நடந்து கொள்கிற அதே இடத்தில் கண்ணியமாகவும் நடந்து கொள்ள வேண்டும். எதிரிகளோடு நின்று களத்திலே சண்டையிட வந்த நாம் மனித சமுதாயத்திடத்திலே மனிதநேயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு புதிய பார்வையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போர்க்களத்திலும் ஏற்படுத்தினார். மூத்தா போர்க்களத்திற்கு சஹாபாக்களை அனுப்பி வைக்கிறாங்க. ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் நடைபெற்ற அந்த போர்க்களத்திற்கு அந்த முதலாவது தளபதியாக அவங்க நியமிக்கப்பட்டு பெருமானார் அனுப்பி வைக்கிறாங்க. மூத்தா போரை பத்தி சில தினங்களுக்கு முன்பு நாம் விரிவா இங்க பேசி இருக்கிறோம். அந்த போருக்கு பெருமானார் அனுப்பி வைக்கின்ற போது படை வீரர்களுக்கு ஒரு அற்புதமான உபதேசம் செய்தார்கள். என்ன உபதேசம் செய்தார்கள்? அதனுடைய சுருக்கம் என்னவென்றால், இன்னகும் சதஜிதூன ரிஜாலன் ஹபஸு அன்ஃபுஸஹும் ஃபிஸ் ஸவாமிஇ. பெருமானார் சொன்னாங்க, நீங்க போர்க்களத்தில் அந்த மக்களை நீங்கள் சந்திக்கின்ற போது சில பேர் களத்தில் வந்து உங்களிடத்திலே நேரடியாக போரிட முடியாமல் பயந்து போனவர்களாக சர்ச்சுகளிலே போய் ஒளிந்து கொள்வார்கள். அப்படி ஒளிந்து கொள்ளுகிற நிலையை பார்த்தால் அவர்களுக்கு எந்த இடையூறையும் நீங்கள் அளிக்காதீங்க. என மூத்தாங்கிறது கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடைபெற்ற ஒரு யுத்தம். அந்த யுத்தத்தில் பெருமானார் சொல்றாங்க, அவங்க பாதுகாப்பு தேடி களத்தில் இருந்து புறமுதுகிட்டு ஓடி கரத்துக்கு வராம அவங்க தங்களுடைய கோயில்களிலேயும் வணக்க ஸ்தலங்களிலேயும் போய் தஞ்சமடைவார்களே, ஆனால் அவர்களுக்கு நீங்கள் எந்த இடையூறையும் செய்யாதீங்க, அங்க போய் நீங்க தாக்காதீங்க. வலா தக்துலு இம்ராஅத்தன், பெண்களை போர்க்களத்தில் கொலை செய்யாதீர்கள். வலா ஃபானியன், முதியவர்களை கொலை செய்யாதீர்கள். வலா ஸகீரன், சிறுவர் சிறுமியரை நீங்கள் போர்க்களத்தில் கொலை செய்யாதீர்கள். வலா தக்தவு ஷஜரா, மரங்களை நீங்கள் வெட்டாதீர்கள். அந்த ஊர்ல உள்ள கட்டடங்களை நீங்கள் இடிக்காதீர்கள். போர்க்களத்தில் செஞ்ச உபதேசம். இன்னைக்கு ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு மத்தியில போர்னு வந்துட்டா முதல்ல அந்த நாட்டினுடைய பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு இருக்கக்கூடிய இடங்கள் தான் குண்டு வைத்து தகர்க்கப்படுகிற, மருத்துவமனைகள் என்று கூட பார்க்காமல் குண்டு வைத்து தகர்க்கப்படுகிற நிலைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்றைய காலகட்டத்தில் இப்பொழுதாவது போர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு சர்வதேச அளவிலான விதிகள் எல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிற, அந்த விதிகள் எல்லாம் இல்லாத ஒரு காலகட்டத்திலேயே போர்க்களத்தில் கூட நீங்கள் மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ளுங்கள். நேருக்கு நேராக எவன் வந்து மோதுகிறானோ அவனிடத்துல மட்டும் நீங்கள் சண்டையிடுங்க. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான் அல்லவா, வகாத்திலு ஃபீ ஸபீலில்லாஹி அல்லதீன யுகாத்திலூனகும், உங்களிடத்தில் யார் சண்டைக்கு வருகிறார்களோ அவர்களிடத்தில் மட்டும் நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுங்கள். வலா தஅத்தது, போர்க்களத்தில் கூட நீங்கள் வரம்பு மீறாதீர்கள். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅத்ததீன், வரம்பு மீறுபவர்களை அல்லாஹ் ஒருபோதும் விரும்ப மாட்டான்.
போர்க்களத்தில் கூட ஒரு மரபு இருக்கிறது. அந்த வரம்புக்கு மீறி, மரபுக்கு மீறி நீங்கள் நடக்காதீர்கள் என்று திருக்குர்ஆன் சொல்லுகிறது அல்லவா? அந்த அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா போர்க்களத்திற்கு செல்லுகிற போது அந்த வீரர்களுக்கு செய்த முதல் கட்ட உபதேசமே இதுதான். யாரையும் வராதவர்களை நீங்கள் தாக்காதீர்கள், எதிரிகளாக இருந்தாலும் முதியவர்களை தாக்காதீங்க, பெண்களை தாக்காதீங்க, மரங்களை வெட்டாதீங்க, அந்த ஊருடைய கெட்டடங்களை நீங்கள் இடிக்காதீர்கள் என்று சொல்லி போர்க்களத்திலும் கூட அறம் சார்ந்த நடவடிக்கைகள் உங்களிடத்தில் இருக்கணுங்கிறத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு ஒரு புதுமையான பார்வையில் அவர்கள் உணர்த்தினார்கள். அதே மாதிரி பார்க்கிறோம், கைபர் போர் நடைபெற்ற சமயம் முஸ்லிம்கள் வெற்றி வாகை சூடியிருக்கிறார்கள். யூதர்கள் தோல்வி முகத்தை சந்தித்த அந்த நிலையில் பல யூதர்கள் கொல்லப்பட்டிருந்த சூழலில் ஒரு நேரத்தில் ஹதரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கொல்லப்பட்ட யூதர்களுடைய மனைவிமார்களை கைது செய்து கூட்டி வருகிறார்கள். அந்த யூதர்கள் வெட்டப்பட்டு கிடக்கிறார்கள், கொல்லப்பட்டு இருக்கிறாங்க. அவர்களுடைய மனைவிமார்களை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கைதியாக பிடித்து அழைத்து வருகிற போது அந்த சடலங்கள் கிடக்கிற அந்த இடத்தை தாண்டி இவங்க கூட்டிட்டு வரும்போது அந்த பெண்கள் தங்களுடைய கணவர்களை பார்த்துவிட்டு ஓவென ஒப்பாரி வைத்து அழுதார்கள். தாங்க முடியாது, தன்னோடு வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தவன் இப்படி பிணமாக கிடக்கிறானே என்றதை தாங்க முடியாம அந்த விகாரமான காட்சியை பார்த்தவங்க ஒவ்வொன்று அழுதாங்க. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கவனிச்சாங்க. உடனே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட கேட்டாங்க, அன்னுசியத்திர் ரஹ்மத்து மின் கல்பிக யா பிலால், பிலாலே உன்னுடைய உள்ளத்துல என்ன இரக்கம் இல்லையா என்று பிலாலை பார்த்து கேட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பெண்களை நீங்க அழைச்சிட்டு வரும்போது வேறு வழியாக அழைத்து விட்டு வர வேண்டியதுதானே? இப்படி அவங்க வெட்டப்பட்டு கிடக்கிற அந்த இடம் வழியாக ஏன் அந்த பெண்களை நீங்க அழைச்சிட்டு வர்றீங்க? அவங்களுக்கும் இதயம் இருக்கிறதல்லவா, அவர்களுக்கும் பாசம் இருக்கிறதல்லவா, அவர்கள் போர்க்களத்தில் பகைவர்களாக இருந்தாலும் அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும். உங்களுடைய உள்ளத்தில் என்ன இரக்கம் இல்லையா? ஏன் இப்படி இரக்கம் இல்லாம அந்த பெண்கள் அந்த வழியா அழைச்சிட்டு வரீங்க? அவங்க தெரியாத விதத்தில் அழைச்சிட்டு வர வேண்டியதானே என்று சொல்லி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அறிவுரை சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். மனித உயிர்கள் மட்டுமல்ல, விலங்கினங்களுடைய உயிருக்கும் மதிப்பு கொடுத்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இப்போது கூட ஒரு வீடியோ வைரல் ஆகி கொண்டிருக்கிறது. அல்ஜீரியாவில் தராவீஹ் தொழ வைத்துக் கொண்டிருந்த ஒரு இமாம், அவர் தொழுகை நடத்திக்கிட்டு இருக்கும் போது பள்ளிவாசல்ல ஒரு பூனை அவர் மேல ஏறுது. எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அது ஏறின உடனே அவர் தொழுகையிலேயே அதை தடவி கொடுத்து அப்படியே அரவணைத்துக் கொள்கிறார். எதையுமே காட்டாம, பதட்டப்படாம, அதை தள்ளி விடாம அதை ஒரு குழந்தை மாதிரி அணைச்சுக்கிட்டு அவர் ஓதிக்கிட்டே இருக்கிறார். சில தினங்களுக்கு முன்பு நடந்ததுதான். அதுக்கு பிறகு அந்த பூனை அப்படியே அவருடைய கழுத்துல ஏறுது. அவர் ஓதுற அந்த கிராத்தை அது ரசிச்சு கேட்டுட்டு அவருடைய கன்னத்துல முத்தமிட்டு அது கீழே இறங்குது. பார்க்கிறதுக்கு மிக அற்புதமான ஒரு காட்சி. இந்த வீடியோ அல்ஜீரியாவிலே நடைபெற்ற இந்த காட்சி, இந்த வீடியோ உலகெங்கிலும் இப்பொழுது வைரலாகி இருக்கிறது. லண்டன் பிபிசி முதல் கொண்டு இந்த வீடியோவை இப்பொழுது வெளியிட்டு இருக்கிறது. இந்த இமாம் தொழுகையில் இருக்கும் போது கூட இப்படி இந்த பூனையோடு மனிதாபிமானத்தோடு நடந்து கொண்டார். அது ஒரு சாதாரண உயிர் தானே என்ற எண்ணம் இல்லாமல் அதற்கும் உணர்வு இருக்கிறது என்ற அடிப்படையில் அவர் இபாதத்தில் இருக்கும் போது கூட இப்படி மனிதாபிமானத்தோடு நடந்து கொண்டார். இஸ்லாம் இப்படித்தான் போதிக்கிறது என்ற கருத்தை அன்று ஊடகங்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. நிறைய பார்வையாளர்கள் இஸ்லாத்தை புகழ்ந்து பேசுவதை இந்த வீடியோவிற்கு ஒரு காரணமாக ஆகிவிட்டது. இந்த வீடியோ இஸ்லாத்தை புகழ்ந்து பேசுறதுக்கு ஒரு காரணமாகிவிட்டது. இப்படித்தானே பெருமானார் இந்த சமுதாயத்தை பயிற்றுவித்திருக்கிறார்கள். பூனன் வந்தவன ஒரு செய்தியை சொல்ற, நிறைய செய்தி இருக்கு. உஹது போருக்காண்டி பெருமானார் போய்கிட்டு இருக்கிறாங்க. போய்கிட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துல பார்த்தா ஒரு இடத்துல ஒரு பூனை, அபிசீனிய நாட்டு பூனை என்று ஹதீஸ்ல வருது. நல்ல பார்க்கிறதுக்கு கொழு கொழுன்னு இருக்கு. அந்த பூனை தன்னுடைய குட்டிகளுக்கு பாலூட்டி கொண்டிருக்கிறது. வழியில நடந்த சம்பவம். பெருமானார் முன்னாடி போறாங்க, சஹாபாக்கள் பின்னாடி வராங்க. அந்த பூனையை பார்க்கிறாங்க, அது பாலூட்டி கொண்டிருக்கிறது தன்னுடைய குட்டிகளுக்கு. இதை பார்த்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த படையினர் அப்படி நிப்பாட்டிட்டாங்க. அப்படி நில்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த வழியா போகாம
கொஞ்சம் மாற்று பாதையில் நீங்க செல்லுங்க, அதுக்கு எந்த பதட்டத்தை ஏற்படுத்தாதீங்க, அது தன்னுடைய குட்டிகளுக்கு பாலூட்டி கொண்டிருக்கிறது, அதுக்கு நீங்க இடையூறு அளிக்காதீங்கன்னு சொல்லி சஹாபாக்களை விலகி போக சொன்னாங்க என்பதை ஹதீஸ்ல பார்க்கிறோமே. இந்த அளவிற்கு மனித உயிர்கள் என்று மட்டுமல்ல, ஒரு சாதாரண விலங்கினங்களுடைய உயிராக இருந்தாலும் அதற்கும் மதிப்பு கொடுக்கின்ற, அதனுடைய உணர்வுகளுக்கும் மதிப்பளித்து வாழ சொல்லுகிற ஒரு மார்க்கம். இந்த மார்க்கம் மனித உயிர்களை எந்த இடத்திலாவது சூறையாட சொல்லி இருக்குமா என்று பார்த்தால் நிச்சயமாக அப்படி எந்த இடத்திலும் சொல்லவில்லை. உயிர்களை சூறையாடுவதற்காக, பழி வாங்குவதற்காக, நாடு பிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த யுத்தத்தையும் சந்தித்ததில்லை. மாறாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகவும் அல்லது எதிரிகளின் மூலமாக தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவும் தானே தவிர வேறு எந்த சூழலிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போர்க்களத்தை சந்தித்ததில்லை என்பதை பார்க்கிறோம். இந்த வகையில பார்த்தா பத்ர் யுத்தம் எந்த பின்னணியில் கட்டமைக்கப்பட்டது என்று பார்க்கும்போது, மக்காவில் இருந்த இறை நிராகரிப்பாளர்கள், மக்காவில் இருந்த முஸ்லிம்களை நாடை விட்டு விரட்டக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. எல்லாத்தையும் விரட்டி விட்டுட்டாங்க. விரட்டி விட்டதோடு மட்டும் இல்லாம நிறைய பேருடைய பொருளாதாரங்களை புடுங்கிட்டு விட்டாங்க. இந்த ஊர்ல இருந்து போகும்போது நீ எதையும் எடுத்துட்டு போக கூடாது, எங்க ஊர்ல தானே இருந்த, இவ்வளவு நாள் இந்த ஊர்ல தானே சம்பாதிச்ச, அதனால நீ மதீனாவுக்கு போகும்போது எதையும் எடுத்துக்கிட்டு போக கூடாதுன்னு சொல்லி அவங்களுடைய உழைப்பை எல்லாம் பிடுங்கி கொண்டு விட்டார்கள். அவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் நிறைய அவர்கள் உடைமையாக்கி கொண்டார்கள். அநியாயமான முறையில, நிர்பந்தமான முறையில முஸ்லிம்களுடைய பொருளாதாரத்தை மக்காவாசிகள் பல வகைகளிலேயும் இப்படி அவங்க தன்வசப்படுத்தி கொண்டாங்க. உதாரணமா சொல்றதா இருந்தா, சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு மக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி வராங்க. வரும்போது இடையில காஃபிர்கள் மரிச்சிட்டாங்க. அவங்க ஏற்கனவே சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவாசி கிடையாது, அவங்க ரோம் நாட்டை சேர்ந்தவர்கள். அங்கிருந்து இங்கு வந்து குடியேறி அடிமையா இருந்து அதுக்கப்புறம் சுதந்திரமானாங்க. இப்ப ஹிஜ்ரத் பண்ணி வரும்போது அவங்கள மரிச்ச காஃபிர்கள் சொன்ன வார்த்தை, நீ எங்க ஊருக்கு வந்து நிறைய சம்பாத்தியம் பண்ணிருக்க, நிறைய பொருளாதாரத்தை சேர்த்திருக்க, இப்ப இந்த ஊரை விட்டு வெளியே போகும்போது எதையும் நீ எடுத்துட்டு போக கூடாது, எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகணும், இதுக்கு சம்மதிச்சா உன்னை நாங்க அனுப்புறோம்னு சொன்ன உடனே, இதுதானப்பா உங்களுக்கு பிரச்சனை, எதை வேணாலும் எடுத்துக்கோ, என்னைய மட்டும் விட்டுரு, நான் ஈமானோடு வாழணும், என்னுடைய ஈமானை பாதுகாக்கிறதுக்கான ஒரு களம் வேணும், அந்த களத்தை நோக்கி நான் மதீனாவுக்கு செல்றேன், நீ என்ன வேணாலும் எடுத்துக்க, என் சொத்து சுகம் எல்லாத்தையும் எடுத்துக்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த நிலையில அவங்க ஹிஜ்ரத் பண்ணி வராங்க. வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து இந்த செய்தியை சொல்றாங்க, இந்த மாதிரி மக்காவாசிகள் மரிச்சாங்க, என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் நாங்க எடுத்துக்கிறோம், அதை தந்தாதான் நீ போக முடியும்னு சொன்னாங்க. சரி அவ்வளத்தையும் வச்சுக்கிறங்கப்பான்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டேன்னு சொன்ன உடனே தான் அல்லாஹ் தஆலா அவர்களை புகழ்ந்து ஒரு வசனத்தை இறக்கி வைக்கிறான். ஓ மினன் நாசி மயஷ்ரி நஃப்ஸஹு பித்திகா மர்லாத்தில்லாஹ், மக்களில் சில பேர் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காக தன்னையே தியாகம் செய்கிற மனோநிலையில் இருக்கிறார்கள். இந்த உழைப்பு முக்கியம் இல்ல, சொத்து சுகம் எதுவும் முக்கியம் இல்ல, அல்லாஹ்வுடைய திருப்தி இருந்தா போதும் சொல்லிட்டு எல்லாத்தையும் தானம் செய்வதற்கு முன்வரக்கூடிய மக்களிலே இருக்கத்தான் செய்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா அவங்களை புகழ்ந்து சொல்றத பார்க்கிறோம். அப்படி புகழ்ந்து சொன்ன இது மாதிரி சந்தர்ப்பங்கள்ல எத்தனையோ நபி தோழர்கள் தங்களுடைய சொத்து சுகங்கள் எல்லாத்தையும் மக்காவாசிகள்ட்ட விட்டுட்டு வந்தாங்க. அது அநியாயமான முறையில அவங்க அபகரிச்சு வச்சிருந்தாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அவங்களுக்கு எதிரான போர் நடவடிக்கையை தொடருங்கள் என்று உத்தரவு வந்ததற்கு பிறகு என்ன செய்யறாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவாசிகளுக்கு பொருளாதார ரீதியில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும், பொருளாதார ரீதியில மிகப்பெரிய ஒரு தாக்குதல் அவங்களுக்கு மீது தொடுக்கணுங்கிற முடிவெடுத்து மக்காவிலிருந்து சிரியாவை நோக்கி கிளம்பி கொண்டிருந்த ஒரு வணிக கூட்டத்தை தடுத்து நிறுத்தி அவர்களுடைய பொருட்களை தன்னகப்படுத்துவதற்கு பெருமானார் நாடுறாங்க. இது எப்ப நடக்குன்னா ரமலான் மாதத்தில் நடக்கல, அதுக்கு ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி ஜமாத்துல் அவ்வல் அல்லது ஜமாத்துல் ஆஹிர் இந்த மாசத்துல மக்காவில இருந்து அபூ சுஃபியானுடைய தலைமையில் சிரியாவை நோக்கி கிளம்பி கொண்டிருந்த
ஒரு வணிக குழுவை தடுத்து நிறுத்துவதற்கு பெருமானார் போறாங்க. அல் உஷைரா என்று அழைக்கப்படக்கூடிய அந்த இடத்துல வச்சு அவங்களை தடுத்து நிறுத்தி அவங்களுடைய பொருளாதாரத்தை நாம எடுத்துட்டு வந்துடணுங்கிற எண்ணத்துல போறாங்க. ஆனா போன காரியம் நடக்கல. இவங்க போறதுக்கு முன்னாடியே அந்த இடத்தை கிராஸ் பண்ணி அபூ சுஃபியான் சிரியாவுக்கு போயிடுறாரு. பெருமானாருடைய கணிப்பு கொஞ்சம் தவறாக போயிடும். அவங்க இந்த நேரத்துல இந்த இடத்துக்கு வருவார்னு நினைச்சு போனாங்க. ஆனா அதுக்கு சில தினங்களுக்கு முன்பாகவே அந்த இடத்தை கடந்து அவர் சிரியாவுக்கு போயிட்டார். இப்ப சிரியாவுக்கு போனவங்க ஒரு 2-3 மாசம் அங்க வியாபாரம் செஞ்சுட்டு ரமலான் மாதத்தில் அவங்க அங்க இருந்து திரும்புறாங்க. அபூ சுஃபியானுடைய தலைமையில் குறைஷிய வணிக குழு மிக பெரும் பொருளாதாரத்தோடு பல நூற்றுக்கணக்கான ஒட்டகங்களில் தங்களுடைய சரக்குகளை சுமந்து கொண்டு வந்த நிலையில் அவங்க மதீனாவை கடந்து அந்த பத்ருங்கிற இடத்தை கடந்து மக்காவை வந்தடைய வேண்டிய சூழலில் சிரியாவில் இருந்து கிளம்புகிறார்கள் என்ற தகவல் கேள்விப்பட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வருகிற வழியில் அவர்களை தடுத்து நிறுத்தி நாம் சண்டையிட்டு ஒரு பொருளாதார தாக்கத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தணும்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அப்படி முடிவு பண்ண உடனே முதல்ல ஒரு 2 நபர்களை உளவாளிகளா அனுப்பி வைக்கிறாங்க. அபூ சுஃபியானுடைய நிலைமை என்னன்னு பார்த்துட்டு வாங்க, அவர் சிரியாவில் இருந்து கிளம்பிட்டாரா, எந்த வழியில வந்துகிட்டு இருக்கிறாருங்கிறத நீங்க பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி 2 நபி தோழர்களை முதலாவதாக உளவு பார்க்கிறதுக்காண்டி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த 2 நபி தோழர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல உளவு பார்த்துட்டு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அபூ சுஃபியான் சிரியாவில் இருந்து கிளம்பி வந்து கொண்டிருக்கிறார். செய்தி உண்மையானதுதான். ஏராளமான செல்வங்களோடு அவர் வந்து கொண்டிருக்கிறார். 40 நபர்கள் தான் அந்த ஒட்டகத்திற்கு பாதுகாவலர்களாக இருக்கிறாங்க. நாம போய் அவங்கள மறிச்சோம்னு சொன்னா நம்மளை எதிர்த்து அவங்களால சண்டையிட முடியாது. அதனால இது சரியான சந்தர்ப்பம், நாம பயன்படுத்திக் கொள்வோம் என்று அந்த 2 சஹாபிகளும் சொன்னதற்கு இணங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவில் அந்த வணிக குழுவினரை சந்தித்து வழிமறித்து அவர்களிடத்தில் தாக்குதல் தொடுப்பதற்கு தயாராகிறார். நல்ல விளைவிக்கணும், போருக்காண்டி பெருமானார் போவல, அந்த வணிக குழுவை தடுத்து நிறுத்தி அவர்களிடமிருந்து உள்ள அந்த வணிக பொருட்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துல பொருளாதார ரீதியான சேதத்தை அவர்களுக்கு ஏற்படுத்துகிற ஒரே காரணத்தினால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் அறிவிப்பு செய்றாங்க, இதோ குறைஷிகளுடைய வணிக குழு வந்து கொண்டிருக்கிறது, முடிந்தவர்கள் வாருங்கள் என்று சொன்ன உடனேதான் ஒரு 313 சஹாபிகள் அந்த போருக்கு கிளம்புறாங்க. எல்லாரும் வாங்கன்னு சொல்லல, யாரையும் கட்டாயப்படுத்தல. பெருமானாருடைய அறிவிப்பு இப்படித்தான் இருந்தது, முடிந்தவர்கள் வாருங்கள், அந்த வணிக குழுவை நாம் சந்திக்கவிருக்கிறோம், முடிந்தவர்கள் வாய்ப்புள்ளவர்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்ன உடனே ஒரு 313 சஹாபிகள் பெருமானாரோடு அந்த வணிக குழுவை சந்திப்பதற்கு அவர்கள் தயாராகி கிளம்புகிறார்கள். இப்ப ஊர்ல இருந்து மதீனாவில் இருந்து கிளம்புனதுக்கு பின்னாடி மீண்டும் ஒரு நபரை அனுப்பி பெருமானார் உளவு பார்க்க சொல்றாங்க. அவர் எங்க வந்துட்டு இருக்கிறாரு, என்ன சூழ்நிலை அப்படிங்கறத பார்த்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அந்த நபர்களும் செய்தியை சொல்றாங்க, அபூ சுஃபியான் இந்த இடத்துல வந்துட்டு இருக்கிறாரு, இத்தனை பேர் இருக்கிறாங்க, இவ்வளவு சரக்கு ஒட்டகங்கள் இருக்கிறது, எல்லா விவரத்தையும் 2வது முறையாக உளவு பார்த்த அந்த தகவலை பெருமானார் இடத்துல சொல்றாங்க. இப்போ அந்த படை மதீனாவில் இருந்து புறப்படுகிறார்கள். பொதுவாகவே நபி அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், பல்வேறு போர்க்களங்களை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு போர்க்களத்திலையும் ஒவ்வொரு விதமான புதிய புதிய யுக்திகளை அவர்கள் கையாண்டிருக்கிறார்கள். இதை நாம சொல்லல, இன்றைய ஆய்வாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் கூட அமெரிக்காவினுடைய உளவு நிறுவனத்தில் பணியாற்றிய ரிச்சர்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு ஆய்வாளர் ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அந்த நூலில் உலகின் தலை சிறந்த ராணுவ தளபதிகள் யார் யார் இருந்திருக்கிறாங்கிற ஒரு பெரிய பட்டியலை போடுறாரு. அந்த பட்டியலில் பெருமானாரை முதல் இடத்தில் வைத்து அவர் அழகு பார்க்கிறார். இந்த உலகம் எத்தனையோ ராணுவ தளபதிகளை சந்தித்திருக்கிறது, ராணுவ நடவடிக்கைகளின் மூலமாக தன்னுடைய ஆதிக்கத்தை விரிவுபடுத்திய எத்தனையோ பேரை சந்திச்சிருக்கிறது. ஆனால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற ஒரு தூர நோக்கு பார்வை கொண்ட புதிய புதிய யுக்திகளை களத்திலே கையாளுகிற ஒரு ராணுவ தளபதியை இந்த
உலகம் சந்தித்ததில்லை என்று சொல்லுகிற அளவிற்கு ஒவ்வொரு கட்டத்திலேயும் ஒவ்வொரு விதமான யுக்திகளை கையாண்டவர்கள் போர்க்களத்தை சந்திச்சாங்க. இப்ப மதீனாவில் இருந்தவங்க கிளம்பும் போது அந்த குறைஷிய வணிக குழுவை சந்திக்க நாடி செல்லுகிற போது தங்களுடைய எட்டுக்களை எண்ணி எண்ணி எடுத்து வைத்தார். ஒவ்வொரு அசைவுகளிலேயும் மிக கவனமாக பெருமானார் கையாண்டாங்க. இரண்டாவது முறையாக ஒருவரை அனுப்பி இவரை நீங்க உளவு பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னவன அவர் சொன்ன செய்தியின் அடிப்படையில் நபி அவர்கள் அந்த திசையை நோக்கி பயணித்துக்கிட்டு இருக்கிறார். மக்காவில இருந்து பதிலுங்கிற இடம் கிட்டத்தட்ட 130 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒட்டகத்துல பயணித்து அவங்க செல்லணும்னா சில தினங்கள் பயணிக்க வேண்டிய ஒரு சூழல். 17 தான் யுத்தம் நடந்தது. ஆனால் பிறை 12 பெருமானார் மதீனாவிலிருந்து கிளம்பிட்டாங்க. 5 நாளைக்கு முன்பாகவே மதீனாவிலிருந்து கிளம்பிய அந்த படை அபூ சுஃபியானுடைய அந்த வழித்தடத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. பத்ர் என்ற யுத்தத்தில் இடத்திலே போய் நாம் முகாமிட வேண்டும், அங்கு அவர்களை வழிமறித்து தாக்கி அந்த பொருளாதாரத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற திட்டத்தோடு இந்த படை புறப்பட்டு செல்லும் போது பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு தூய்மையாக இருந்தது என்பதற்கான சில எடுத்துக்காட்டுகள் அந்த பயணத்திலே நடைபெறுகிறது. ஹஜ்ரத் அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாரிடத்தில் வந்து சொல்கிறார். அபூ ஹுதைஃபா அல்ல, ஹுதைஃபத்து இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாரிடத்தில் வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இந்த யுத்தத்திற்கு வரலாம் என்று நானும் என்னுடைய தந்தையும் வந்திருக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் எங்களுக்கு நெருடலாக இருக்கிறது. என்ன விஷயம் நெருடலாக இருக்கிறது? பெருமானார் கேட்கிறாங்க. நாங்க மக்காவில இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வருகிற போது, ஏன்னா இவங்க 2 பேரும் மக்காவாசிகள், ஹுதைஃபா அவங்களுடைய தந்தை யமான் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 2 பேரும் மக்காவில இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு வரும்போது நடந்தது சொல்றாங்க. நாங்க மக்காவில இருந்து மதீனாவுக்கு வரும்போது வழியில காஃபிர்கள் எங்களை பிடிச்சிட்டு உங்களை நாங்க அனுப்ப மாட்டேன்னு சொன்னாங்க. என்ன காரணம் போது, நீங்க மதீனாவுக்கு போனீங்கன்னா முகமது கூட சேர்ந்துக்கிட்டு எங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள்ல நீங்க ஈடுபடுவீங்க அப்படின்னு சொன்ன உடனே நாங்க சொன்னோம், நாங்க மதீனாவுக்கு போறதுதான் எங்களுடைய நோக்கமே தவிர உங்களுக்கு எதிரான எந்த சண்டையிலையும் நாங்க ஈடுபட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்க வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் அவங்க எங்களை அனுப்பி வச்சாங்க. இப்ப இந்த யுத்தத்துல நாங்க கலந்துக்கிறோமா அல்லது காஃபிர்களிடம் கொடுத்த அந்த வாக்குறுதிப்படி நாங்கள் யுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் போய்விட வேண்டுமா அப்படின்னு கேட்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கூட யோசிக்காம சொன்னாங்க, வாக்குறுதி மீறுதல் என்பது ஒரு முஸ்லிமுக்கு அழகல்ல. அது காஃபிர்களிடத்திலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதியாக இருந்தாலும் சரிதான், நிர்பந்தத்தில் தான் வாங்கியிருந்தாங்க அந்த வாக்குறுதியை. இருந்தாலும் அவங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் நாங்க ஈடுபட மாட்டோம் நீங்க சொன்னதுனால நீங்க அந்த வாக்குறுதிப்படி நடந்துக்கிறங்க, யுத்தத்துல கலந்துக்கிற வேண்டாம், அல்லாஹ்விடத்துல நாம உதவி தேடுவோம், அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான், அதனால நீங்க 2 பேரும் போயிருங்கன்னு சொல்லி 2 பேரையும் அனுப்பி வச்சிட்டாங்க. போர்க்களத்தில் கூட வாக்கு சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த தத்துவத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்திற்கு உணர்த்தினார். அந்த நேரத்தில் வாக்குறுதியை நிறைவேற்றதை பத்தி யாருமே யோசிக்க மாட்டாங்க. இந்த கட்டத்தில் அதை பத்தி யோசிக்கணுமா? நாம எவ்வளவு பெரிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம், அது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாக்கிறதுக்காண்டி போய்கிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு காஃபிரிடத்துல கொடுத்த அந்த வாக்கு பத்தியெல்லாம் நீங்க கவனிக்காதீங்கன்னு சொல்ல வேண்டிய அந்த கட்டத்திலையும் கூட நபிகள் நாயகம் சொன்னாங்க, ஒரு முஸ்லிம் எப்பொழுதும் வாக்கு மீறாதவனாக இருக்கணும், அவனுடைய பேச்சு சுத்தமா இருக்கணும். அதனால நீங்க காஃபிர்கள்ட்ட சொன்னாலும் அந்த சொன்னபடி நடந்துக்கிறங்க, யுத்தத்துக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இது அந்த யுத்தத்தினுடைய பயணத்தின் இடையில நடக்க, அதுக்கப்புறம் பெயர் தான் பயணத்தினுடைய ஆரம்பத்திலே இது நடக்க. அதுக்கு பிறகு பாருங்க இன்னொரு நிகழ்வு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3 நபர்கள் ஒன்றிணைந்து ஒரு ஒட்டகத்துல பயணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆண்களுக்கும் தனித்தனியா கொடுக்கிற அளவுக்கு ஒட்டக வசதி இல்லை. 313 நபர்களுக்கும் சேர்ந்து மொத்தத்திலே 2 குதிரைகளும் 70 ஒட்டகங்களும் தான் இருந்தது. அவ்வளவு நெருக்கடியான ஒரு சூழல்ல போனாங்க. 130 கிலோமீட்டர் போனோம், ஆனா 70 ஒட்டகங்கள் தான் இருக்கு, 313 பேர் இருக்கிறாங்க. அப்ப அந்த ஒட்டகங்களை எப்படி பங்கு வச்சுக்கிட்டாங்கன்னா, பயணிக்கிறதுக்கு 3 நபர்களுக்கு ஒரு ஒட்டகம் வீதம் கொடுத்தாங்க. சில பேருக்கு 4 நபர்களுக்கு ஒரு ஒட்டகம் கொடுத்தாங்க. கொடுத்து என்ன சொன்னாங்க, இதுல மாத்தி மாத்தி பயணிச்சு வாங்க. ஒருத்தர் ஒட்டகத்துக்கு மேல ஏறி பயணிச்சு வருவாரு, 2 பேரும் நடந்துகிட்டே வருவாங்க. கொஞ்ச தூரம் போன உடனே இன்னொரு ஆள் ஏறுவாரு,
இவர் இறங்கிடுவாரு, 2 பேரும் நடந்துகிட்டே போவாங்க. இப்படி போவோம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு எப்படி அந்த பங்கு வைக்கப்பட்டிருந்தது என்றால், அவர்களுடைய ஒட்டகத்துல ஹதரத் அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய 2 பேரையும் இணைச்சு விட்டிருந்தாங்க. பெருமானார், அலி ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொரு சஹாபி அபூ லுபாபா. இந்த 3 பேரும் ஒரு ஒட்டகத்துல பயணிச்சு வரணும்னு சொல்லி தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இப்போ இந்த 2 சஹாபிகளும் என்ன செய்யறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்துல வாகனிச்சு வராங்க, இவங்க 2 பேரும் நடந்து வராங்க. கொஞ்ச தூரம் போன உடனே இவங்களுடைய முறை வருது, இவங்க ஏறணும், பெருமானார் இறங்கணும். இப்ப இந்த 2 சஹாபிகளும் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க நடந்து வர வேண்டாம், உங்களுக்கு பதிலா நாங்க நடந்து வரோம், நீங்க வாகனத்திலேயே இருங்க என்று சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா அன்துமா பிஅக்வா மின்னி, என்னை விட நீங்க 2 பேரும் ரொம்ப வலுவானவங்களும் இல்ல, வலா அன பிஅக்னா அனில் அஜ்ரி மின்குமா, உங்க 2 பேரை விட நற்கூலியை விரும்பாதவனும் அல்ல நான், அதனால எனக்கும் கூலி வேணும்னு நான் நினைக்கிறேன். உங்களை விட நான் பலகீனமானவன் நினைச்சுக்கிறாதீங்க, உங்களை விட நான் வலுவானவன் தான், உங்களை விட கூலியை விரும்பாதவன் என்று நினைச்சுக்கிறாதீங்க, அல்லாஹ்வுடைய சவாபி எனக்கும் வேணும், அதனால நானும் நடந்து வரேன்னு சொல்லிட்டு பெருமானார் நடந்து வர, அலி ரலியல்லாஹு அன்ஹு அதுக்கு பிறகு வாகனத்துல ஏறி அவங்க வராங்க. இப்படி சில சம்பவங்கள் எல்லாம் அந்த பயணத்தின் இடையிலே நடக்கிறது. இதுக்கு மத்தியில என்ன நடக்கிறா, இவங்க மக்கா மதீனால இருந்து பத்ர நோக்கி போய் கொண்டிருக்கிற அந்த தகவல் இருக்குல்ல, அது அபூ சுஃபியானுடைய காதுகளுக்கு கேட்டு விடுகிறது. அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கல, ஆனால் அந்த படையினுடைய முக்கிய தலகர்த்தாவாக இருந்தவங்க, படையில கலந்துக்கல, அந்த யுத்தம் நடைபெறுவதற்கான தகவலை மக்காவுக்கு சொல்லி விட்டவங்களே அவங்க தான். அவங்க என்ன செய்யறாங்க, முஹம்மதும் அவருடைய தோழர்களும் தங்களை தாக்குறதுக்கு தயாராகி வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி கேள்விப்பட்ட உடனே அபூ சுஃபியான் புத்திசாலித்தனமாக என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய பயண பாதையை அவர் மாத்திடுறார். இந்த வழியா வந்தாதானே என்னைய மறிப்பீங்க, நான் அந்த வழியா வராம இன்னொரு வழியா போயிட்டீங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பொறுத்தவரையில ரொம்ப புத்திசாலியாக செயல்படக்கூடியவர்கள். அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தாங்க, என்னை நீங்கள் மடக்க முடியாதுன்னு சொல்லி பயண வழித்தடத்தை மாற்றி விட்டதோடு மட்டுமில்லாம மக்கா வாசிகளுக்கு தகவல் தெரிவிச்சிட்டாங்க. இந்த மாதிரி முஹம்மதும் அவருடைய தோழர்களும் எங்களை வழிமறிக்கிறதுக்காண்டி வந்துகிட்டு இருக்கிறாங்க, அதனால நீங்க எங்களுக்கு உதவியா வாங்கன்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதி அதை அவசரமா ஒரு ஆள்கிட்ட கொடுத்து விட்டாங்க. இப்ப மக்காவாசிகளிடத்தில் அந்த கடிதம் கொண்டு போய் சேர்க்கப்பட்டவுடன் மக்காவாசிகள் என்ன செய்யறாங்க, சுதாரிச்சுக்கிட்டாங்க. ஆகா, முகம்மது நம்முடைய வணிக குழுவை தாக்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற சுதாரிச்சுக்கிட்டு அவங்க ஒரு 1000 நபர்களுக்கு மேலாக திரட்டி கொண்டு பத்ர் என்ற அந்த களத்தை நோக்கி மக்காவிலிருந்து அவங்க வராங்க. அபூ சுஃபியான் இன்னொரு வழியாக தன்னுடைய வழியை மாத்தி அவர் மக்காவை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறாரு. இவங்க அவரை காப்பாற்றுறதுக்காண்டி மக்கால இருந்து 1000த்திற்கும் மேற்பட்ட நபர்கள் அபூஜகளுடைய தலைமையில் கிளம்பிய அந்த படை மக்காவில் இருந்து வெறி பிடித்தவர்களாக இஸ்லாமியர்களை தாக்குறதுக்காண்டி நம்மளை என்ன அவங்க கோல நினைச்சுக்கிட்டாங்களா, உண்டு இன்னும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தாக்குறதுக்காண்டி இவங்க 1000 பேர் வராங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பத்ருங்கிற அந்த இடத்துக்கு வந்த உடனே அவங்களுக்கு என்ன நிர்பந்தம் ஏற்பட்டு விடுகிறது, நெருக்கடி ஏற்பட்டு விடுகிறது என்றால், ஒண்ணு அபூ சுஃபியான் தப்பிவிட்டார். பெருமானாருக்கு அப்பதான் தகவல் கிடைக்கும். நம்ம வர்ற தகவல் அவருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சு அவர் தன்னுடைய வழித்தடத்தை மாற்றி தன்னுடைய பொருளாதாரத்தை பத்திரமாக அவர் கொண்டு சென்று விட்டார். இது ஒரு தகவல். இரண்டாவது, காஃபிர்கள் மக்காவில் இருந்து அணிவகுத்து நம்மை தாக்குவதற்காக வந்துகிட்டு இருக்கிறாங்க. நாமளும் 313 பேர் இருக்கிறோம். அவங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரியல, ஆயுதம் இல்லாமல் வந்திருக்கிறோம், அவர்கள் எல்லா தயாரிப்போடும் கிளப்பப்பட்டிருக்கிறார்கள் என்ற அந்த தகவல் தெரிஞ்ச உடனேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இப்பொழுது நாம் எப்படி முடிவெடுப்பது என்ற ஒரு நிர்பந்தமான நிலையில் தோழர்களிடத்திலே ஆலோசனை கேட்கிறாங்க. முதலாக முஹாஜிரீன்களிடத்துல கேட்டாங்க. மக்காவில இருந்து வந்தாங்கல்ல, அவங்கள்ட்ட கேட்டாங்க, நாம எதிர்பார்த்து வந்தது ஒண்ணு, இங்க நடந்தது ஒண்ணு. நாம எதிர்பார்த்து வந்தது என்ன, அபூ சுஃபியான் இடத்துடைய தலைமையிலே வந்து கொண்டிருக்கிற அந்த 40 நபர்கள் கொண்ட குழுவை சந்திப்பதுதான் நம்முடைய திட்டம். ஆனால் அந்த 40 பேர் இப்ப தப்பிச்சு போயிட்டாங்க,
வந்துட்டாங்க. இப்ப நாம 1000 பேருக்கு மேலான ஒரு படையை சந்திக்க வேண்டிய நிலை இருக்கிறது. நாம என்ன செய்வது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதலா முஹாஜிரீன்களிடத்துல ஆலோசனை செய்கின்ற போது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக், உமர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளிட்ட தோழர்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை கவலைப்படாதீங்க, எதுனாலும் களத்துல நின்று நாம சமாளிப்போம்னு சொன்னாங்க. இந்த நேரத்தில் தான் மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு என்ற அந்த முஹாஜிரீன்களில் ஒருவராக இருந்த அவர் சொன்னாரே, அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன எங்களை மூசா நபியினுடைய கூட்டம்னு நீங்க நினைச்சீங்களா? மூசா நபியோடு இருந்த பனு இஸ்ரவேலர்கள் என்று நினைத்துக் கொண்டீர்களா? ஏனென்றால் மூசா நபி ஒரு கட்டத்திலே போருக்காக பனு இஸ்ரவேலர்களை அழைத்து செல்லுகிற போது நிர்பந்தமான நிலையில் அந்த கூட்டம் அவங்களை பார்த்து என்ன சொன்னது? இதுஹப் அன்த வரவருக்க ஃபகாத்திலா இன்னா ஹாகுனா காயிதோன். மூசாவே, விரும்பினா நீயும் உன்னுடைய இறைவனும் போய் போராடுங்க, நாங்க வரமாட்டோம், நாங்க இங்க உட்கார்ந்துட்டு வேடிக்கை பார்க்கிறோம்னு சொன்னாங்களே, அந்த மாதிரியான கோடை கூட்டம் என்று நீங்க நினைச்சுக்கிட்டீங்களா? நீங்க உத்தரவிட்டால் உங்களுக்கு முன்னாலும் உங்களுக்கு பின்னாலும் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் நாலாபுரத்திலேயும் உங்களுக்கு பாதுகாப்பு அரணாக நின்று நாங்க உயிரை கொடுத்து போராடுவோம். அதனால எந்த தயக்கமும் வேண்டான்னு மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முகம் மிகவும் பிரகாசித்தது. தன்னுடைய தோழர்கள் இந்த மார்க்கத்துக்காண்டி உயிரை கூட கொடுக்கிறதுக்கு இவ்வளவு தயாரா இருக்காங்களான்னு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனா பெருமானாருக்கு இன்னொரு உறுத்தல் என்னவென்றால், முஹாஜிரீன்கள் எதற்கும் சம்மதித்து விட்டார்கள். அவங்க எல்லாத்தையும் சந்திச்சு இந்த மார்க்கத்துல வந்தவங்க, ஊரை விட்டு தன்னுடைய குடும்பத்தை விட்டு சொத்து சுகத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டு வந்தவங்க. அவங்க இப்படி சொல்றது பெரிய விஷயம் அல்ல. ஆனால் மதீனத்து அன்சாரிகள் இது விஷயத்துல என்ன சொல்ல போறாங்களோ தெரியலையே. ஏன்னா அவங்களை போருக்குன்னு சொல்லி நாம அழைச்சிட்டு வரல. இன்னும் சொல்ல போனா நாம் அவர்களிடத்துல செய்து கொண்ட உடன்படிக்கையின்படி பார்த்தா போருக்கு வர வேண்டும் என்று அவர்களை நாம எந்த இடத்திலையும் சொல்லல. அவர்களிடத்தில் செய்து கொண்ட உடன்படிக்கை என்ன? நாங்க உங்க ஊருக்கு வந்தா உங்களுடைய ஊர் எங்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கணும்னு சொன்னோம். அந்த உடன்படிக்கையின்படி அவங்க நடந்துகிட்டாங்க. இப்ப திடீர்னு சொல்லி போர்க்களத்திற்கு கொண்டு வந்து விட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு தெரியலையே என்ற தயக்கத்தில் பெருமானார் பொதுவாக ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க, அஷீரு அலைய அய்யுஹன் நாஸ், மக்களே, இது விஷயத்தில் நீங்கள் ஆலோசனை செய்து ஒரு முடிவு சொல்லுங்கள். பெருமானார் எந்த நிர்பந்தத்தையும் கொடுக்கல. இதுல சண்டை போட்டே தீரணும் என்று பெருமானார் சொல்லல. நீங்களே ஆலோசனை செய்து ஒரு முடிவு சொல்லுங்கன்னு சொன்ன உடனே அந்த அன்சாரிகளிலிருந்து 2 சஹாபிகள், 2 பேருமே மூத்த தலைவர்கள், அவர்கள் வந்து பெருமானார் இடத்துல சொன்னாங்க, ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொன்று ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 2 பேரும் வந்து சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அன்சாரிகளாகி எங்களை பார்த்து தானே நீங்க இப்படி நினைக்கிறீங்க, நாங்க என்ன பின்தங்கிடுவோம் நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க கடல்ல குதிக்க சொன்னாலும் கூட நாங்க கடல்ல குதிக்க தயாராயிருக்கிறோம். உயிர் எங்களுக்கு நோக்கம் இல்லை. கடலை காட்டி இதுல போய் உழுங்கன்னு சொன்னா நாங்க விழுந்துருவோம். அல்லாஹ்வுடைய தூதரின் வார்த்தை தான் எங்களுக்கு முக்கியமே தவிர நாங்க பின்னோக்கிடுவேன் நீங்க நினைக்காதீங்க. அதனால தைரியமா இந்த யுத்தத்தை நீங்க முன்னெடுங்கன்னு சொல்லி சஹாபாக்கள் சொல்றாங்க. இதுக்கு மத்தியில தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த போர்க்களத்திற்கு முந்தைய இரவு அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறார்கள், இறைவா, இந்த படை தோற்று விட்டது என்று சொன்னால் இந்த உலகத்தில் உன்னை வணங்குவதற்கு நாதி இல்லாத ஒரு சூழல் வந்துவிடும். உன்னை வணங்குறதுக்கு இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்கள் நாங்க தான் இப்போ, அதனால எங்களை கைவிட்டாதன்னு சொல்லி உருக்கமா அவங்க துஆ செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், நீங்க இதுக்கு மேல இறைவனிடத்துல கெஞ்சாதீங்க. அழுது கண்ணீர் வடித்து இறைவனிடத்தில் பிரார்த்தனை செஞ்சாங்க. அபூபக்கர் வந்து ஆறுதல் சொன்னாங்க, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், சந்தோஷமாயிருங்க, நல்ல முடிவு வரும் சொல்லி அவங்க ஆறுதல் சொன்னதற்கு பிறகு மறுநாள் அந்த யுத்தத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்திக்கிறாங்க. அந்த யுத்தம் நடந்த நேரம் என்பது மிக குறைவான நேரம் தான். ஏதோ போர்க்களம் என்றால் நாள் கணக்கில் வாரக்கணக்கில் நடந்த யுத்தங்கள் எல்லாம் நிறைய இருக்கிறது. ஆனா பத்ர் யுத்தம் நடந்த நேரம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப குறைந்த நேரம் தான் நடந்திருக்கு. அதிகாலை சூரிய உதயத்திற்கு பின்பு ஆரம்பித்த அந்த யுத்தம்
லுஹருடைய வக்துக்கு முன்னாடி எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஹைபர் யுத்தம்லாம் பல வாரங்கள் நடந்திருக்கிறது. இப்படி எத்தனையோ யுத்தங்கள் நடந்திருக்கு. ஆனா பத்ருங்கிற வரலாற்று சிறப்பு மிக்க யுத்தம் நடந்த நேரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மணி நேரம் தான் இருக்கும். அந்த அளவுக்கு குறைவான நேரத்தில் நடந்த அந்த யுத்தம் தான் வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படுகிற அளவுக்கு உள்ள மிகச்சிறப்பு பெற்ற யுத்தமாக திருக்குரானிலேயும் ஹதீஸ்களிலேயும் பார்க்கப்படுகிறது. அதுக்கடுத்து பாருங்க, அந்த போர் தொடங்கின உடனே முதல்ல குறைஷிகளில் இருந்து அஸ்வத் இப்னு அப்துல் அஸ்வத் என்பவர் வர்றார் களத்துக்கு. போர் அப்பதான் ஆரம்பிக்கும். அவர் தான் முதல்ல வீரரா வர்றார். அவர் வந்த உடனே அவர் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அப்படி வெட்டி வீழ்த்திடுறாங்க. அவருடைய கால் வெட்டப்படுகிறது. அதுக்கு பிறகு அவருடைய உடல் வெட்டப்பட்டு அவர் இறந்து போய் விடுகிறார். இப்படி ஒருவர் இறந்து போனவுடன் குறைஷியர்கள் வெறி கொண்டவர்களாக 3 நபர்களை களத்தில் இறக்குகிறார். உத்துபா, ஷைபா, அந்த உத்துபாவுடைய மகன் வலீத் இப்னு உத்துபா. இந்த 3 பேரும் களத்தில் வந்து கொக்கரிக்கிறார்கள். எங்களிடத்துல மோதுறதுக்கு உங்கள்ட்ட ஆள் இருக்கான்னு கேட்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்சாரி தோழர்களில் 3 நபர்களை களத்தில் இறக்குகிறார்கள். இப்பொழுது மக்காவாசிகளாகிய அந்த 3 பேரும் சொன்னாங்க, எங்கள்கிட்ட மோதுறதுக்கு எங்க கூட உள்ள ஆளை இறக்குங்க, நீங்க மதீனாவாசிகளை இறக்க கூடாது. மக்காவாசிகள் உங்களிடத்துல யார் இருக்கிறாங்களோ அவங்களை இறக்குங்கன்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபைதத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு இந்த 3 வீரர்களை களத்தில் இறக்குகிறார்கள். அந்த இடத்துல பார்த்தா எதிரடியில உத்துபா, ஷைபா, வலீத் இப்னு உத்துபா 3 பேர் நிக்கிறாங்க. வெறி கொண்டவர்களாக நின்னுகிட்டு இருக்கிறாங்க. இவங்களை எதிர்ப்பதற்கு இஸ்லாமிய அணியில் ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, உபைதத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த 3 பேரை இறக்கி விடுறாங்க. இப்ப இந்த 3 பேர் இறக்கின உடனே நேரடியா யாருக்கும் சண்டை நடந்ததுன்னா ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஷைபாவிற்கும் மத்தியிலே நடைபெற்ற அந்த சண்டையில ஒரு சில வினாடிகளில் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷைபாவை வீழ்த்தி விடுகிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் வலீத் இப்னு உக்பாவிற்கும் மத்தியிலே நடைபெற்ற அந்த சண்டையிலேயும் ஒரு சில வினாடிகளில் அவனை வெட்டி வீழ்த்தி விடுகிறார்கள். மூன்றாவதாக இந்த உபைதா என்பவருக்கும் உத்துபா என்பவருக்கும் மத்தியில் நடந்த சண்டை மாறி மாறி ஒருத்தர் தாக்கிட்டு இருக்கும் போது நிலைமையினுடைய விபரீதத்தை புரிந்து கொண்ட இந்த 2 நபித்தோழர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உத்துபாவின் மீது பாய்ந்து அவனை வெட்டி வீழ்த்தி விடுகிறார்கள். ஒரு சில மணித்துளிகளில், நிமிடங்களிலேயே அந்த 3 தலைகளும் யுத்தத்திலே உருட்டப்பட்டு விடுகிறார்கள். 3 முக்கியமான தலைகள் யாரை நம்பி அந்த யுத்தத்தை சந்திக்க வேண்டும் என்று வந்தார்களோ அப்படிப்பட்ட நட்சத்திர வீரர்களாக இருந்த அந்த 3 பேருமே ஒரு கணப்பொழுதில் வீழ்த்தப்பட்டு விடுகிறார்கள். அதற்கு பிறகு சண்டை உக்கிரமடைகிறது. அந்த சண்டையிலே முஸ்லிம்கள் வெற்றி வாகை சூடினார்கள். காஃபியர்களில் மிகப்பெரிய உயிரிழப்பு ஏற்பட்டது. 70 நபர்கள் கொல்லப்பட்டார்கள். அபூஜஹல் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் அத்தனை பேரும் அதுல கொல்லப்பட்டாங்க. 70 பேர் கைதிகளாக பிடிக்கப்பட்டாங்க. முஸ்லிம்களில் 14 பேர் ஷஹீதாக்கப்பட்டார்கள். பெரிய அளவுக்கான எந்த சேதமும் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு அந்த யுத்தம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க யுத்தமாக இருந்தது. இந்த யுத்தத்தை பற்றி தான் அல்லாஹ் திருக்குரானிலே சொல்லுகிற போது வலகத் நஸரகுமுல்லாஹு பிபத்ர் வ அன்தும் அதில்லா, நீங்க ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் இருந்த நிலையிலேயும் கூட அல்லாஹ் பத்ர் களத்திலே உங்களுக்கு வெற்றியை தந்தான். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லுவான், கத் கான லக்கும் ஆயத்துன் ஃபீ ஃபிஅத்தைன் இல்தகதா ஃபிஅத்துன் துகாத்திலு ஃபீ சபீலில்லாஹ், 2 அணிகள் மோதிக்கொண்ட அந்த போர்க்களத்திலே உங்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். ஒரு அணி அல்லாஹ்வுடைய பாதையில் போரிட்டது, இன்னொரு அணி காஃபிராக இருந்தது. அல்லாஹ் தன்னுடைய உதவியை கொண்டு அந்த அணியை வெற்றி பெறச் செய்தான். முஸ்லிம்கள் வெற்றி வாகை சூடினார்கள். இன்ன ஃபீ ஸாலிக லஇபரத்தன் லிஉலில் அப்ஸார், இதிலே அகப்பார்வை உடையவர்களுக்கு நிறைய அத்தாட்சிகள், படிப்பினைகள் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிற அளவிற்கு படிப்பினைகள் நிறைந்த ஒரு யுத்தமாக இந்த யுத்தம் வரலாற்றிலே பார்க்கப்படுகிறது. என்ன படிப்பினை என்று வருகிற போது நிறைய இருக்கிறது. சுருக்கமாக சொல்லுவதாக இருந்தால் அல்லாஹ்வின் மீது தவக்குல் கொண்டவர்கள் ஒருபோதும் தோல்வியை சந்திக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய உதவி எந்த வழியிலேயும் வரும். மலக்குமார்களை இறக்கி அல்லாஹ் தஆலா அந்த யுத்தத்துல உதவியை நேரடியாக காட்டினார். 313 பேர் தான் இருந்தாங்க. அவங்க 1000க்கு மேல இருந்தாங்க. அந்த 1000க்கு மேல இருந்தவர்களுடைய கண்கள்ல
இந்த 313 நபர்களை அல்லாஹ் தஆலா அதிகமாக இருப்பதாக காட்டினார் என்று திருக்குர்ஆன் சொல்லுவதை நாம பார்க்கிறோம். அவங்களுடைய பார்வையில ஒரு வலிமை மிக்க படையாக காட்டி மலக்குமார்கள் நேரடியாக இறங்கி களத்துல போராடுகிற ஒரு சூழலை கொடுத்து முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இந்த யுத்தத்தை ஆக்கினார். அல்லாஹ்வை நம்பியவர்கள் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டார்கள். ரசூலின் பின்னால் அணிவகுத்து சென்றவர்கள், ரசூலுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்யாமல் இருந்த சமுதாயம் ஒருபோதும் தோல்வியை சந்திக்காது என்பதை இந்த உலகத்திற்கு உணர்த்திய மகத்தான நாள்தான் பத்ர் யுத்தம் நடைபெற்ற நாள். அந்த நாளிலே இருந்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் அல்லாஹ் தஆலா பத்ர் சஹாபாக்களிடத்திலே இருந்த அந்த ஈமானிய வலிமையை நம் அனைவர்களுக்கும் கொடுத்தருள் புரிவானாக. அவர்களுடைய பரக்கத்தினால் நம்முடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலேயும் அந்த சஹாபிகளுக்கு கிடைத்த பரக்கத்தை போன்று கிடைக்கின்ற ஒரு நிலையை நம் அனைவர்களுக்கும் ஏற்படுத்தி தருவானாக. சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் மத்தியிலே நடைபெறுகிற தொடர் போராட்டங்களிலே சத்தியத்தின்பால் நிலைத்திருக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் இறைவன் ஆக்கி அருள் புரிவானாக. எல்லா நிலைகளிலேயும் இறைவனை சார்ந்திருக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் இறைவன் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.